Hello friends, welcome to Mr. TNPC. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPCல previous year question paperல கேட்ட தமிழ் क्वेश्चन ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா 30 days challenge கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுக்காக 3000 क्वेश्चन வந்து பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து டே 11 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கான டே 12 கான क्वेश्चन ஆன்சர்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படினு சொல்லிட்டு அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த டேஷ்ல வரக்கூடியது என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது குழி தாழ்ந்தது அப்படினா குழினாலும் பள்ளம், தாழ்ந்து அப்படின்னாலும் அதுவும் பள்ள மாதிரி தான். அப்போ வந்து குழி தாழ்ந்த ஒரே பொருளை வந்து கொடுக்குது. அதனால் இது வந்து ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தைத்திங்கள் என்பது எந்த பெயரை வந்து குறிக்குது அப்படின்னா தைனது, அது ஒரு மாதம், அது ஒரு காலத்தை குறிக்குது. அப்போது தைத்திங்கள் அப்படின்றது ஒரு காலப்பெயர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவது தான். இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை அப்படின்றது மாதிரி தான் வரும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. வியநகர் குறைப்படா கொளக்கூடை கொளக். இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா குறைப்படா கூழுடை வியநகர் அப்படின்றது. ஓகேங்களா? குறைபடா கூழுடை வியநகர். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே குறள் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் இதை வந்து பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. வியநகர் குறைப்படா கூழுடை கொளக். இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா குறைப்படா கூழுடை வியநகர் அப்படின்னு தான் வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் படிக்கும்போதே வந்து ஓரளவு நம்ம படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இது பார்த்தாவே வந்து குழப்பற மாதிரி தான் இருக்கும். நம்ம படித்து பார்த்து இதை வந்து ஆன்சர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றம், சீர்தூக்கு, சிந்தனை, சாட்டை, சங்கு இந்த மாதிரி இருக்குது. சா வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போ சா வரிசையில் சா சி சு சு அப்படி தான் வரும். அப்போ சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிய சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கு தேவை. நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா அரண் தான் வந்து நாட்டுக்கு தேவை. இந்த அரண் தான் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாழை ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ வாழை அப்படின்னா அது வந்து ஒரு இளம் பெண்ணை குறிக்கும். வாழைனா இளம்பெண். வாழைன்றது வாழை மரம், அது ஒரு மர வகையை குறிக்குது. வாழை அப்படின்றது ஒரு மீன் வகை. இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மீன் வகை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா வருமான வரி அலுவலகம். ஆஃபீஸ்னா அலுவலகம், இன்கம் டேக்ஸ் அப்படின்னா வருமான வரி, அப்போ வருமான வரி அலுவலகம். அடுத்து பார்த்திங்கன்னா வழுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே. இது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம். அதே பாருங்க ரிப்பீட் ஆகுது. வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அனித்து. இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அனித்துனா அருகில் இருக்கிறதா அர்த்தம். அதே வந்து எதிர்ச்சொல் என்னென்னா தொலைவில். அடுத்து பார்த்திங்கன்னா சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. பனை ப்ளஸ் ஓலை. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா பனையோலை பிரித்தா தான் நம்ம பனை ப்ளஸ் ஓலை அப்படின்னு எழுத முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று அப்படின்றது. இதில் வந்து அன்பகத்து இல்லா என்பதனை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிய சொல்லியிருக்காங்க. இயைபுனா என்ன? அதாவது கடைசியில் வரக்கூடிய இறுதியில் வரக்கூடிய எழுத்தோ அசையோ சீரோ வந்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதான் இயைபு தொடை. அப்போ நீலமுடி தரித்த பல மலைச்சேர் நாடு நீரமுத மெனப்பாய்ந்து நிரம்பு நாடு. இதில் வந்து நாடுனே வந்திருக்கு. அப்போ ஒரே சொல் வந்து திரும்ப வந்திருக்கு. அப்போ வந்து இது வந்து என்னது? இயைபு தொடை. இதே வந்து மோனை கேட்டாங்கன்னா நம்ம முதல் எடுத்து நீ ஒன்றி வந்திருக்கு. அப்போ நீ போட்டிருக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒப்பனா என்னது? அது போன்ற. அப்போ தாயை போன்று பேசுதல் அப்படின்னு அர்த்தம். தாயொப்ப பேசும் மகள். இதை வந்து எப்படி வந்து ஓமை தொடருக்கு பொருள் தரணும் அப்படின்னா தாயை போன்று பேசுதல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். செய்வினையை வந்து செயற்பாட்டு வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது எப்படி மாற்றலாம்? உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இங்கே வந்து தலைவரால் அப்படின்னு வருது. பெற்றது இல்லைன்னா பெறப்பட்டது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை. அடுத்து பார்த்திங்கன்னா நாலடியார் என்னும் நூலை பாடியவர் யார் அப்படின்னா சமண முனிவர்கள். நாலடியார் என்ற நூலை பாடியவர் சமண முனிவர்கள். நாலடியாருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வேளாண் வேதம் 4 400. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலையுடைய தோழி யார் அப்படின்னா சுதமதி. மணிமேகலையின் தோழி யார் அப்படின்னா சுதமதி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் அப்படின்னு கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா மணிமேகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 11. புறநானூரில் உள்ள புறத்திணைகளுடைய எண்ணிக்கை வந்து 11. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கான துறைகள் வந்து 65. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அதாவது எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தனர் மறுப்பு கலங்கினர் பலர் அப்படின்றது கலித்தொகையில் வரும். அது வந்து முல்லைக்கலியில் வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈயன இறத்தல் இழிந்தென்று அதன் எதிர் ஈயன் என்றல் அதனினும் இழிந்தென்று. இப்பாடலடியை வந்து பாடியவர் வந்து கழைதின் யானையார். இது வந்து கரெக்ட். இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் வந்து பாரின்னு கொடுத்துருக்காங்க. பாரி வராது, வல்வில் ஓரி வரும். ஓரி தான் புகழ்ந்து பாடியிருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளென்று அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா திருவிக்கா தான் அந்த வரியை சொல்லியிருப்பாங்க. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளென்று அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவை அதுக்கான பயன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 9th புக்கில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. உணவே மருந்து அப்படின்ற ஒரு பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்படின்றது வந்து வளம். நம்ம வந்து நல்லா இருக்கணும் வளமாக இருக்கணும் அப்படின்னா இனிப்பு கொடுத்து தான் வரவேற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிப்புனா வளம். துவர்ப்புனா என்னென்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க நம்மளை துப்பும் போது தான் நமக்கு வந்து ஆற்றல் அதிகமாகும் அப்படின்றாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. துவர்ப்பு அப்படின்றது ஆற்றல். புளிப்பு அப்படின்றது வந்து என்னதான் புளிப்பாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புளிப்பு அப்படின்றது இனிமை. கார்ப்பு அப்படின்றது வந்து உணர்வு. காரனாவே அப்படியே நம்ம உணர்வுலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழினத்தைச் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எது அப்படின்னா சிங்கப்பூரும் மொரிஷியஸும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அன்னை விருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அப்படின்னா அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதியை தான் வந்து ஆற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கரை வந்து பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தான் வந்து அண்ணல் அம்பேத்கரை வந்து பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்படின்னு புகழாரம் சூட்டியிருப்பார். ஏன்னா இவர் வந்து பகுத்தறிவு சிந்தனை படைத்தவர் தானே, அப்போ வந்து அது அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1937 வந்து இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதே மாதிரி 1954 வந்து முதலமைச்சராகி 1963 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பார். அவரே ராஜினாமா செய்கிற வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரிகால் மாறிய அங்கன் அகல் வயல் இவ்வடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மோனை வகை என்ன அப்படின்னா மோனைன்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? முதலெழுத்து ஒன்றி வருவது. இதில் 1, 3, 4 இது வந்து மோனை ஒன்றி வந்திருக்கு. அப்போ வந்து 1, 3, 4னாவே அது மேற்கதுவாய் மோனை. அதுவே 1, 2, 4னா அது கீழ்கதுவாய் மோனை. அதுவே 1, 2, 3 வந்துச்சுன்னா அது வந்து கூழை மோனை. 1, 3 வந்துச்சு அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பொழிப்பு மோனை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு பாடத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மன்னிப்பு அப்படின்றது வந்து உருது மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் பொறுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நடுவண் அரசு உவேசா அவர்களுடைய தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலைவர் வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னா 2006 தான் பார்த்திங்க அப்படின்னா உவேசா அவர்களுடைய தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவர் இறந்தது 1942 இறந்துருப்பார். அப்போ வந்து இவருக்கு வந்து உவேசா நூலகம் வந்து சென்னையில் வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது சிற்பக்கலை குறித்த தான் பார்த்திங்க அப்படின்னா சிற்ப செந்நூல் அதான் வந்து அந்த நூல் தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது அப்படின்னா தந்த சிற்பக்கலை. தந்தம் இருக்குங்களா, அந்த தந்தத்தால் செய்யக்கூடிய சிற்பக்கலை வந்து யாருடைய காலத்தில் சிறந்து விளங்கிச்சு அப்படின்னா நாயக்கருடைய காலத்தில். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்க்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி குப்புசாமி. இது பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள்.
அதாவது ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்க்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை வந்து தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி குப்புசாமி. அடுத்து பார்த்தீங்கன்னா ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா அருணாச்சல கவிராயர். ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து பார்த்திங்கன்னா உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்னு பாடியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்ட்டு ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் அப்படின்னா சுரதா அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்புரத்தின தாசன். இவர் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது பாருங்கள், எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர், இதுவும் வந்து ரிப்பீட் ஆயிருந்தான். வாணிதாசன் செவாலியர் விருது வந்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் வாங்கினவங்க யார் அப்படின்னா வாணிதாசன். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் அப்படின்னா நரசிங்க முனையரையர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யார் பாடிய சித்தர் பாடல்கள் வந்து ஞானப்ப மாலை என்று வழங்கப்படுகிறது அப்படின்னா அகத்தியருடைய சித்தர் பாடல்களை தான் வந்து ஞானப்ப மாலை அப்படின்னு வழங்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ரிப்பீட் ஆகுது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது தான் வந்து இரட்டுறு மொழிதல் அணி. இதுக்கு வந்து ஸ்லேடே அணின் அப்படின்னு வேறு பேரும் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது வந்து கலிங்கத்து பரணி என்று வந்து பேரறிஞர் அண்ணா வந்து கூறினார். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா. இது வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அரிவடிவு மாய்ப்பின் நரன்வடிவு மாகி என்ற தொடரில் அரி என்பதோடைய பொருள் என்ன அப்படின்னா அரி அப்படின்னா சிங்கம். அடுத்து பார்த்திங்கன்னா நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சீராப்புராணம். சீராப்புராணத்தை தான் வந்து நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை அப்படின்னு சீராப்புராணத்தை வந்து உமரப்புலவர் வந்து ஏற்றிருப்பார். வள்ளல் சீதகாதியோடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து இவர் வந்து பாடியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட தொடர்ச்சி வந்து இவர் அதுக்குள்ளே இறந்து போயினனால பனு அகமது மரக்கியார் வந்து சின்ன சீரா அப்படின்ற நூலை வந்து ஏற்றியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய புராணத்தை அருளியே சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வந்து பெரிய புராணத்தை அருளியே சேக்கிழார் அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்மொழி தேவர் வந்து பிறந்தார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுகொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். அதாவது வந்து அப்புதடிகள் வீட்டுக்கு போயிருப்பாங்க, அப்போ வந்து அவருடைய மகனை வந்து பாம்பு வந்து தீண்டிருக்கும். அதனால் இவர் வந்து ஒன்றுகொலாம் என்னும் திருப்பதிகத்தை பாடி அந்த குழந்தைக்கு வந்து உயிர் கொடுத்துருப்பார் திருநாவுக்கரசர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தொடர் வாக்கியம். நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படின்னா தொடர்ந்து வரதுனால இது வந்து தொடர் வாக்கியம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. நன்னூல் எவ்வகை நூல் அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்கிறதுனால இது வந்து வினா வாக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இது வந்து எப்படி வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாடலில் வரும் திணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வானுட்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவியல் திணையில் தான் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இலக்கண குறிப்பறி சொல்கிறாங்க. இதில் வந்து பசிக்கயிறு அப்படின்றது பார்த்திங்கன்னா உருவகம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. பசிக்கயிறு அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து உருவகம். அதே கயிறு பசி அப்படின்றது அது வந்து ஓமை. அடுத்து பார்த்தீங்கன்னா அகரவரிசையில் எது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மாமா மூமி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்புன்னு வரும். அடுத்தது படுவிடம். இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய தொகைநிலை தொடர் என்ன அப்படின்னா படுவிடம். இது வந்து புதுசாக இருக்கு பாருங்க. படுவிடம் அப்படின்றது வந்து வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா எச்சொல் வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடி இரு அரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டளையிடுற மாதிரி வரும், பகுதியாக வந்திருக்கு. அப்போது அடித்தல் அப்படின்றதோடைய வேர்ச்சொல் அடி, இருத்தல் அப்படின்றதுக்கு இரு, அறிதல் அப்படின்றதுக்கு அரின்னு வரும். அப்போ இனிது அப்படின்றது வந்து இன்னமும் இது பிரிக்கலாம். இனி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ வந்து இதை வந்து பிரிக்க முடியாமல் அந்த பகுதி மட்டும் இருந்துச்சுன்னா தான் அது வந்து வேர்ச்சொல். அப்போ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்தான் இதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வா அப்படின்றது தான் இதுக்கான வேர்ச்சொல். அடுத்து பார்த்திங்கன்னா மா இதோடைய ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படின்னா மா அப்படின்றது வந்து விலங்கு வண்டு பெரிய இதெல்லாம் வந்து மாக்கு வரக்கூடியது தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வழுவுச்சொல் இல்லாத தொடரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. வழுவுச்சொல் இல்லாத தொடர் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. மதுரை அப்படின்றது வந்து ஒருமையில் வந்து வருது. அப்போ வந்து நிறையா ஊர் இருந்ததுன்னா அது வந்து அல்ல அப்படின்னு கொடுத்துடலாம். மதுரை அன்று ஒருமையில் வந்திருக்கிறதுனால இது அன்று. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தா இணையை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றியிருப்பார். குண்டலகேசி இயற்றியவர் வந்து நாதகுத்தனார். மணிமேகலை இயற்றியவர் வந்து சீத்தலை சாத்தனார். வளையாபதியை இயற்றியவர் வந்து திருத்தக்க தேவர்னு போட்டிருக்காங்க. இது வந்து பொருந்தாமல் இருக்குது. வளையாபதியை வந்து யார் இயற்றினாங்க இன்னும் பேர் தெரியல. ஆனால் வந்து திருத்தக்க தேவர் வந்து சீவக சிந்தாமணியை வந்து இயற்றியிருப்பார். அதே மாதிரி நறுவிருத்தம் அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொருந்தா சொல்லை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க ஏன் அழகு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பொருந்தாமல் இருக்கிறது அப்படின்றது. நீங்கள் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரும்புதல், இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அரும்புதல் அப்படின்றது வந்து மொட்டு மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணால் மெலிதல், இதுக்கான எதிர்ச்சொல் வந்து மெலிதல். அரும்புனா என்ன பண்ணும், விரிய தான் ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் வந்து மெலிதல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின் தான். பொருத்தமானது கேட்டிருக்கிறதுனால மருதம் வந்து வைகரை, இது மட்டும்தான் வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. அப்போ குறிஞ்சிக்கு என்ன வரும், குறிஞ்சிக்கு ஏற்பாடு கிடையாது, குறிஞ்சிக்கு வந்து யாமம். அதே முல்லைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை. அதே நெய்தலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏற்பாடு. அதே பாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பகல். அப்போ இதில் பொருந்தி இருக்கிறது எது அப்படின்னா மருதம் வைகரை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடியில் பயின்று வந்த நயங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை பாடியவங்க யார் அப்படின்னா ஈரோடு தமிழ் இன்பன் தான். பார்த்திங்கன்னா காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழேன்னு பாடியிருப்பாங்க. இதுக்கான நயங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ மோனை, அதாவது மோனையும் இருக்குது, எதுகையும் இருக்குது. அதேமாதிரி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தமிழே தமிழே அப்படின்ற இயேபும் இருக்குது. அப்போ வந்து மோனை, எதுகை, இயேபு மூணுமே இருக்கிறதுனால இந்த இதுதான் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். நாலடியாரை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம சமண முனிவர்கள் சொல்லிடலாம். அதே வந்து நாலடியாரை தொகுத்தவர் அப்படின்னா பதுமனார். அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறளின் அழியாத்தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை தான் வந்து திருக்குறளுடைய அழியாத்தன்மையை பறைசாற்றக்கூடிய ஒரு செய்யுள் நூல். இதை வந்து கபிலர் வந்து இயற்றியிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 55 புலவர்கள் வந்து 53 புலவர்கள் வந்து 55 பாடல்களை வந்து பாடியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாமயங்கி இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாமயங்கி, இந்த மதுரையார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டே நீங்கள் சிலப்பதிகாரம் சொல்லலாம். ஏன்னா மதுரைக்கு தான் அவங்க வந்து போயிருப்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூற்று 1 கூற்று 2 நீலகேசி வந்து ஒரு சமண சமய காப்பியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுப்பப்பட்டதா இந்த நீலகேசி, இதுவுமே கரெக்ட். இதிலே பார்த்தீங்கன்னா நீலகேசி குண்டலகேசி கேசிலே முறியதுனால இது ரெண்டுக்கும் முரணாக இருக்குது அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுப்பாக எழுதப்பட்டதான் வந்து இந்த நீலகேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரிதான். குண்டலகேசி அப்படின்றது வந்து ஒரு பௌத்த காப்பியம். அதே மாதிரி மணிமேகலையும் பௌத்த காப்பியம். இது ரெண்டுத்தில் பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும்தான் வந்து பௌத்த காப்பியம், மற்றதெல்லாம் வந்து சமண காப்பியம் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூற்று 1 கூற்று 2. கூற்று 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற புலவர் வந்து கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக. அதே மாதிரி இவர் வந்து புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் வந்து ஒரு பாடலையும் இயற்றியிருக்காராம். இதுவும் வந்து சரி. அப்போ ரெண்டுமே சரி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது அப்படின்னா புறநானூறு தான். தமிழருடைய வாழ்வியல் கருவூலம் அப்படின்றது வந்து புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் என்ன அப்படின்னா திருக்குறளும் கம்பராமாயணம். கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள் மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதெல்லாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மலையருவி மரமுருவி மண் உருவிற்று ஒருவாளி இவ்வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ராமாயணம். ராமாயணத்தில் தான் பார்த்திங்கன்னா மலை உருவி மரமுருவி மண் உருவிற்று ஒருவாளி அப்படின்ட்டு இடம்பெற்றிருக்கும். அவங்க காட்டுக்கு போவார் இல்லையா ராமன், அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மலையெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் என்ன அப்படின்னா கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. இந்த 3 நாடு தான் பார்த்திங்கன்னா நாடுகளுக்கு தான் வந்து அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் வந்து தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. அடுத்து பார்த்திங்கன்னா யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைத்தேர்ந்த சிற்பிகள் யார் அப்படின்னா பல்லவர் காலத்து சிற்பிகள் தான்.
பல்லவர் காலத்து சிற்பிகள் தான் பார்த்திங்கன்னா யானையுடைய உருவத்தை வந்து செதுக்குவதில் கைத்தேர்ந்த சிற்பிகள். அடுத்து பார்த்திங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை வந்து இதில் தில்லையாடி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளியம்மையுடைய தாயார் பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி வள்ளியம்மா. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வந்திருப்பாங்க. அவங்க தாயோடைய வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தில்லையாடி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். அதுவே வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அஞ்சலை அம்மாள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது அப்படின்னா 80% பார்த்திங்க அப்படின்னா மனித மூளையில் தண்ணீருடைய அளவாம்ப்பா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா அஞ்சாதவன். அதாவது கான்ஸ்டான்டி ஜோசப் பெஸ்கி அப்படின்ட்டு இயற்பெயர் கொண்டவர் தான் பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தைரியநாதன் அப்படின்ற அந்த வீரமாமுனிவர் வந்து தமிழ் படுத்தி தைரியநாதன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த கொன்ஸ்டான் அப்படின்றதுக்கான இத்தாலி மொழி சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா அஞ்சாதவன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் டேஷ் ஆகிய மொழி நூல்களை படித்தார் அப்படின்னா வடமொழியும் தமிழும். இந்த 2 நூல்களை தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஜியு போப் வந்து பாய்மர கப்பலில் இருந்து சென்னைக்கு வந்திருப்பாருங்க இல்லையா, அந்த 8 மாதத்தில் அதில் வந்து இந்த வடமொழி நூலையும் தமிழ் நூலையும் தான் நல்லா படித்தாரோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்புரவு என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா உதவுறது, ஊருக்கு உதவுவது தான் வந்து ஒப்புரவு. அடுத்து வள்ளை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் அப்படின்னா வெள்ளைனா நெல் குத்தும்போடு பாடக்கூடிய பாடல் தான் வந்து வள்ளைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பெண்கள் தான் வந்து பண்ணுவாங்க. அப்போ இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் அப்படின்னா பெண்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி போப் தான் வந்து பரிதிமார் கலைஞருடைய தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இந்த நூலில் தான் பார்த்திங்கன்னா அவருடைய இயற்பெயரான சூரிய நாராயண சாஸ்திரியை வந்து தமிழ் படுத்தி பரிதிமார் கலைஞர் அப்படின்னு வச்சுருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை தான் வந்து வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு புகழ்ந்திருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்பூணர் பவ்வமென்றந்தன் கெல்லை என்று வரையறுத்தவர் யார் அப்படின்னா காக்கை பாடினியார். தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வமென்றந்தான் கெல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்திருப்பார் காக்கை பாடினியார். அடுத்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களினுடைய மொத்த அடிகள் எவ்வளோ அப்படின்னா 26,350. அடுத்து பார்த்திங்கன்னா நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது அப்படின்னா வானம் வசப்படும். ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் தான் வந்து வானம் வசப்படும். இதை வந்து பிரபஞ்சன் வந்து எழுதியிருப்பார். அந்த அஞ்ஞாடி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூ மாணிக்க வாசகனார் வந்து எழுதியிருப்பார். அவருக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆலப்பானை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் வந்து ஆலப்பானை என்னும் கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மோகனரங்கன் பிறந்த ஊர் எது அப்படின்னா ஆலந்தூர். அதனால தான் அவர் வந்து ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என தாலாட்டு பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். இங்கே கல்லை அப்படின்றத கவிமணி அப்படின்னு வச்சு காலே ஆரம்பிக்குது. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகர். நம்ம படிக்க தான் வந்து ஷார்ட்கட் ரெடி ஆகும். இதை வந்து நீங்கள் இப்போ புதுசாக படித்து நம்ம கல்லை அப்படின்னா நம்ம கவிமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா நம்ம இந்த பாடல் வரினோன்னு கல்லை அப்படின்றது ஞாபகம் வரும். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது காலம் வந்தாலும் அது கவிமணி தான் அப்படின்னு நினைக்க தோணும். இப்போ கல்லை பிசைந்து கனியாக்கும், இங்கே கல்லை கனியாக்கும் அப்படின்னு வந்ததுனால இது வந்து கவிமணி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாரதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூல், இது வந்து ஒரு நாடக நூல். ஓகேங்களா, பாரதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நூல் வந்து ஒரு நாடக நூல். இதுக்காக வந்து இவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குயில் பாட்டு அப்படின்றது வந்து பாரதியார், அழகின் சிரிப்பு வந்து பாரதாசன், துறைமுகம் வந்து சுரதா, பால்வீதி வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நரகத்தில் இடர்பட்டோம் நடலை இல்லோம் இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லிற்கான பொருள் என்ன அப்படின்னா நடலை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். நடலைனா துன்பம். நரகத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம், இடர்னாலும் துன்பம் தான், நடலை அப்படின்னாலும் துன்பம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 412. பாஞ்சாலி சபதம் வந்து 5 சர்க்கங்கள் இருக்கும், 412 பாடல்கள் இருக்கும்.
இது வந்து பாரதியார் வந்து இயற்றியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அதாவது சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது அப்படின்னா தென்றல் விடு தூது. நம்ம படிச்சிருப்போம் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து எழுதியிருப்பாருன்னு. அப்போ இன்னொரு தூது நூல் என்ன அப்படின்னா அழகர் கிள்ளை விடு தூது தான் வந்து இன்னொரு தூது நூல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுவார்ட்ஸ் பாதிரியார் தான் வந்து தஞ்சை வேதநாயக சாத்திரியாருடைய ஆசிரியர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கம்பராமாயணத்தில் வந்து 6 காண்டங்கள் இருக்கும். 7வது காண்டமான உத்தரகாண்டத்தை வந்து ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருப்பாருன்னு. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.